ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம். சென்னை உரிமை வழக்கு ரமேஷ் பேசுகிறேன். இந்த முறை பேச போகிற தலைப்பு ரொம்ப மிக முக்கியமான தலைப்பு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வீடியோ வேறு யாராவது போட்டிருப்பாங்களா ஆதாரத்தோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நிஜத்தில் நடக்கிற ஒரு விஷயம். இப்போது நாம் என்ன பண்ணுறோம், மனித உரிமை மீறல்லாம் எங்கே போகிறோம், ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் எங்கே போகிறோம், மனித உரிமை ஆணையத்துக்கு போகிறோம். ஆனால் அந்த மனித உரிமை ஆணையமே மனித உரிமை மீறலில் ஈடுபட்டால் என்ன ஆகுன்றதுக்கு இந்த ஒரு வழக்கு ஒரு உதாரணம். முதல்ல இது சம்மந்தமான அந்த புகார் என்னன்றதை நான் சொல்லிவிட்டு இதில் சென்னை உயர்நீதிமன்றம் அண்மையில் போட்ட உத்தரவை சொல்கிற மாதிரிங்க. வாங்க, அதாவது ஒரு நீதி பெறத்துக்காக எவ்வளோ தூரம் நெடிய தூரம் எத்தனை காலம் நம்ம காத்திருக்க வேண்டியதாக இருக்குதுன்னு பாருங்கள். வாங்க விஷயத்துக்குள்ளே போயிடலாம். புகார் யார் கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளைண்ட்டு சுரேஷின் பேர். அவர் எங்கே இருக்காருன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சேராபாளையத்தில் இருக்கார். நெல் வியாபாரம் செய்கிறார். அவர் நெல் அரிசி வியாபாரம் செய்கிறாரு. அவர் மனித உரிமை ஆணையத்துக்கு ஒரு புகார் கொடுக்குறார். 25/10/2021 ஒரு புகார் கொடுக்குறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் நெல் வியாபாரம் பண்ணுறேன், கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவன். கடந்த 9/7/2021 அன்றைக்கி சின்னசேலம் வட்டம் மாதவச்சேரி கிராமம் மேற்கு தெருவை சேர்ந்த சுப்ராய மகன் கணேச என்றவர் கச்சேராபாளையம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதில் அந்த கம்ப்ளைண்ட்டில் மாதவச்சேரியை சேர்ந்த மனோகரன் குமார் வேல்முருகன், அப்புறம் மாதவரை சேர்ந்த இந்த இவர் சுரேஷோட நம்ம கிளைண்ட் சுரேஷ்காரோடைய மச்சான் வெங்கடேசா அவங்க பேரில் போலீஸ் ஸ்டேஷனில் கச்சேராபாளையம் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கக்கூடிய அந்த குற்றப்புகாரின் அடிப்படையில் ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் என்னென்ன செக்ஷன் போடுறாங்க, க்ரைம் நம்பர் பார்த்திங்கன்னா 504/2021 செக்ஷன் ஐபிசி செக்ஷன் பழைய இதில் போட்டதால் பழைய ஐபிசியில் தான் வருது. 294B 323 324 506/1. இந்த வேல்முருகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா A1 இருக்கார் இல்லையா, வேல்முருகன் யாருன்னா இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தார் இல்லையா கணேசனுடைய சொந்த மச்சான். அப்புறம் இதே மாதிரி மச்சான் வெங்கடேசனும் ஒரு கச்சேராபாளையம் போலீஸ் ஸ்டேஷனில் கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதில் கணேசா ஒரு பையன் மேலே கொடுக்குறாங்க கவுண்டர் கம்ப்ளைண்ட்டு. அதில் எஃப்ஐஆர் கச்சேராபாளையம் போலீஸ் ஸ்டேஷனில் க்ரைம் நம்பர் 505/2021 போடுறாங்க. அதில் 295 323 324 506/1 இதே ப்ரொவிஷன் தான் போடுறாங்க. இதில் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நடக்கிறத பெரிய கூத்தே இதில். நான் என்ன பார்த்து சொல்கிறேன் நினைக்காதீங்க. முக்கியமான விஷயம் பக்கத்தில் நிறையா இருக்குது, சுருக்கமாக சொல்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் நினைவில் வச்சுக்க முடியாது. சம்பவங்கள் நடந்து நிறைய வருஷங்கள் ஆகுது. ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இதில் நம்ம கிளைண்ட்டு சுரேஷ் பேர் A3 பின்னாடி சேர்க்குறாங்க. அப்போ யார் பேர் இருக்குது, வேல்முருகன் வெங்கடேசன் 2 பேர் மட்டும் தான் இருக்குது. இவங்க எங்கே அடிப்பட்டவனே என்ன பண்ணுறாரு, அடிபட்டுறாரு, காயமாகிடுது, தகராறாகிடுது. அடிபட்டு கள்ளக்குறிச்சி ஜிஹெச்சில் அட்மிட் ஆகி அப்போ போலீஸ் போய் வாக்குமூலம் எடுக்கிறாங்க. வாக்குமூலத்தில் சொல்கிறார், ஏன்னா இந்த வேல்முருகன் வெங்கடேசன் தான் என்ன அடித்தாங்க, காயப்படுத்தாங்க, காதை கூட கடிச்சிடுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா காயம் கொடுங்காயமாகிடுது. அதில் நம்ம பார்ட்டியோட பேர் அதில் கிடையாது, சுரேஷ் பேர் கிடையாது. ஆனால் சப்சிக்வெண்ட்டாக போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கச்சேராபாளையம் போலீஸு எஃப்ஐஆர் ஆல்ட்ரு பண்ணுறாங்க. ஆல்ட்ரு பண்ணி நம்ம கிளைண்ட் சுரேஷ் இருக்கார்ல, அவர் A3 ஆகும், அக்யூஸ்ட் A3னா அக்யூஸ்ட் 3 அவருடைய. அப்புறம் மச்சான் ராமர் சங்கர் A4 A5 போட்டு எஃப்ஐஆர் ஆல்ட்ரு பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஆல்ட்ரு பண்ணி செக்ஷன் ஐபிசி 147 148 294B 323 320 506/1 சொல்லி சேர்த்துடுறாங்க. எஃப்ஐஆர் ஆல்ட்ரு எஃப்ஐஆரில் போட்டு சேர்த்துடுறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, பொய்யா சேர்த்துருக்குறாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கடந்த 25/7/2021 அன்றைக்கி காலை 11 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி 11 மணிக்கு வீட்டுக்கு வந்த இந்த கச்சேராபாளையம் உதவி காவல் ஆய்வாளர் D நரசிம்ம ஜோதி, ஸ்பெஷல் எஸ்ஐ பாலசுப்ரமணியம் 2 பேரும் நேம் பேட்ச் இல்லாமல் 25/7/2021 ஞாயிற்றுக்கிழமை மணி காலை 11 மணிக்கு எந்த விவரமும் சொல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு கூப்பிட்றாங்க.
அப்படி வரும்போது 50,000 லஞ்சம் கொடு அப்படின்னு கேட்குறாங்களாம் இவர்கிட்ட. நம்ம கிளைண்ட்டு சொல்கிறார் கம்ப்ளைண்ட்டில், இதெல்லாம் நான் சொல்ல கிடையாது, நான் சொல்ல நினச்சிக்க போகிறீங்க. மனித உரிமை இடத்துல கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் 25/10/2001 கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் சொல்கிறார், 50,000 லஞ்சம் கேட்டாங்க, எதுக்காக கேட்குறீங்கன்னு கேட்டேன். லஞ்சம் 50,000 கொடுத்தா உன் பேரை வந்து இந்த எஃப்ஐஆரில் பேர் சேர்க்க மாட்டோம், இல்லை உன் பேரை சேர்த்துருவோம், இல்லை அனுப்பிச்சி உடனே ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் உடனடியாக என்ன அரெஸ்ட் பண்ணி வலுக்கட்டாயமாக போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டின்னு போகிறாங்க. அப்போ வந்து என்கிட்ட வலுக்கட்டாயமாக சில ஆவணங்களில் போலீஸார் மிரட்டி கையெழுத்து வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எத்தனை மணிக்கு கூட்டின்னு போகிறாங்கன்னா 11 மணிக்கு கூட்டின்னு போய்ட்டு என்ன பண்ணுறாங்க, கள்ளக்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் இவரை உட்கார வைக்கிறாங்க. இவருக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்ட உறுப்பு 22 படி எந்த காரணத்தின் அடிப்படையில் இவர் கைது செஞ்சாங்கன்ற விவரத்தை கச்சிராப்பள்ளி போலீஸ்காரங்க தகவல் சொல்லலை. பழைய சட்டப்பிரிவு சிஆர்பிசி 50A படி அவர் கைது செய்யப்பட்ட விவரத்தை அவர் யார் விரும்புகிறாரோ அக்யூஸ்டு தெரிஞ்ச நபருக்கு ஒருத்தருக்கு, அவர் வந்து அட்வொகேட்டாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், அந்த மாதிரி என்ன ஒருத்தருக்கு சொல்கிறதுக்கு விடலை. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் அந்த அரெஸ்ட் மெமோவை பார்த்தேன், அரெஸ்ட் மெமோவை பார்த்தேன். அதில் இவர் இந்த சுரேஷோட மொபைல் நம்பரை எழுதிக்கிட்டு இவருக்கு தகவல் கொடுத்த மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஆனால் அதில் விட்னஸில் கையெழுத்து வாங்கலை இவங்க. நாங்கள் ஆர்டிஐயில் போட்டு வாங்கிட்டோம். அதை விட்னஸில் கையெழுத்து வாங்கலை அப்படின்னாலே டிகே பாசு வெர்சஸ் வெஸ்ட் பெங்கால்ன்ற சுப்ரீம் கோர்ட் கேஸில் அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு 11 கட்டைகளில் வந்து காவல்துறை கடைப்பிடிக்கட்டும்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்று இது, அரெஸ்ட் பண்ணால் சொந்தக்காரங்களுக்கு இவங்களுக்கு தகவல் சொல்லணும், அவங்க தெரிஞ்ச உறவினர்கிட்ட ஒருத்தர்கிட்ட விட்னஸில் கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல இவங்க. இவர் இப்போ மொபைல் நம்பர் போலீஸ் நார்மலாக அரெஸ்ட் பண்ண என்ன பண்ணுறது, மொபைல் நம்பர் எழுதி உங்களுக்கு அனுப்பிச்ச மாதிரி ஒரு ரெக்கார்டு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. சொந்தக்காரன் யாரும் சொல்ல மாட்டாங்க, மொபைலை பிடிங்கி வச்சுக்குவாங்க, முதல்ல யாரும் தகவல் சொல்ல விட மாட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ரிமாண்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இவரை. எங்கே 8 மணிக்கு கள்ளக்குறிச்சி ஜேஎம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஜேஎம் வந்து அவர் பேர் வந்து கண்ணன், அவர் இன்சார்ஜ் பார்க்குறாரு. அவர்கிட்ட ரிமாண்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல ரிமாண்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மறுக்கிறாரு. அப்புறம் திரும்ப என்னென்னு தெரியல, திரும்ப 10 மணிக்கு ராத்திரி 10 மணிக்கு மறுபடியும் கொண்டு வந்து ரிமாண்ட் கொடுக்குறாங்க இவரை. அப்போ அவர் ஜட்ஜி கேட்குறாரு, இவரை அரசு உங்கள் கைது பற்றி உங்கள் வீட்டில் தகவல் சொன்னாங்களான்னு கேட்குறாரு. இல்லை, தகவல் சொல்லலை அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஆனால் உத்தரவில் என்ன எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐஓ ப்ரெசன்ட் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ப்ரெசன்ட், இங்கிலீஷில் ரிமாண்ட் ரிப்போர்ட்டில் ஜட்ஜே இருந்து. இதே இதில் எப்படி தெரியுது எங்களுக்கு அப்படின்னா, கோர்ட்டில் சிஏ போட்டு வாங்க, சர்டிஃபிகேட் காப்பி அப்ளிகேஷன் போட்டு ரிமாண்ட் ரிப்போர்ட் வாங்குகிறோம். அதில் இந்த மாதிரி எழுதிக்கிறார் ஜட்ஜி, ஐஓ ப்ரெசன்ட் அகைன் அபவுட் 10 PM the accused is produced the xerox copy of 161 statement dated 9/7/2001 and the xerox copy of AR entry dated 7/7/2017 produced satisfied grounds of the arrest and legal aid explained no complaint against police prima facie and prima facie means arrest made satisfied hence the accused is sent to the judicial custody till 6/8/2001. என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து 10 மணிக்கு கொண்டு என்னை அரெஸ்ட்டுக்காக அந்த போலீஸ்காரங்க கொண்டு முன்னாடி கைதியை கொண்டு நிறுத்துனாங்க. அப்போ 161 ஸ்டேட்மெண்ட்டு இந்த வாக்குமூலம் அதை வந்து நான் வந்து பரிசோதனை பண்ணேன். யார்கிட்ட, விட்னஸ் கிட்ட வாங்குறது, அந்த கம்ப்ளைண்ட்கிட்ட வாங்கினேன். இதை பரிசோதனை பண்ணி அப்புறம் இவருடைய ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் ஏஆர்னு சொல்லுவாங்க, ஏஆர் என்ட்ரியை 7ஆம் தேதி 7/7/2021 பார்த்தேன். எனக்கு திருப்தி அடைஞ்சிட்டேன். அரசுக்கான ஆதாரங்கள் இருக்கு, விவரமாக சொல்லிட்டோம். போலீஸ்க்கு எதிராக கைதி வந்து எந்த புகாரையும் தெரிவிக்கலை. அதனால் இவரை வந்து நீதிமன்ற காவலுக்கு 6/8/2021 வரைக்கும் அனுப்புகிறேன்னு சொல்கிறார். ஆனால் உண்மையிலே என்ன சொல்லியிருக்காரு, நம்ம கிளைண்ட்டு ஜட்ஜிக்கிட்ட சொல்லியிருக்கார். ஆனால் ஜட்ஜி வந்து அதை வந்து ரெக்கார்ட் பண்ணலை. அதனால் என்ன பண்ணுறாரு, நம்ம கிளைண்ட்டு சுரேஷ் 25/7/2021 அன்றைக்கி திருக்கோளூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோளூர் சப்ஜெக்டில் கொண்டு போய் அடைச்சிடுறாங்க. அப்புறம் 28/7/2021 அன்றைக்கி தான் இவர் வந்து பெயிலில் வந்துடுறார். அதேஷ்குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் அப்படின்ற ஒரு கேஸில் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, 7 ஆண்டு வரை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்கள் எதுலேயும்
காவல்துறையினர் எஃப்ஐஆர் போட்டாலும் சரி, இல்லை கம்ப்ளைண்ட் வந்தாலும் சரி, யார் எதிர்த்தரப்பில் இருக்காங்களோ அக்யூஸ்டுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி உன் மேலே ஒரு புகார் வந்திருக்குது, நீ என்ன பதில் சொல்கிற அப்படின்னு நோட்டீஸ் கேட்டுட்டு அவரை ஸ்டேஷனுக்கு வர சொல்லிவிட்டு அவர்கிட்ட விளக்கங்கள் வாங்கிட்டு இதில் கைது பண்ணியே ஆகணும் அப்படின்னா அதுக்கான காரணங்களை ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை ஜேஎம்கிட்ட கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணணும். நீதிபதி காவல்துறையினர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த காரணங்கள் ஏற்புடையதாக இருக்குது அப்படின்னு அந்த ஆவணங்களை அரசி ஆராய்ந்த பின்னர் தான் ரிமாண்டு கொடுக்கணும். மெக்கானிக்கலாக எந்த இடத்துல இவர் கொண்டு போய் நிறுத்தினோடனே சிறைக்கு அனுப்பக்கூடாது அரெஸ்ட் பண்ணி அப்படின்னு சொல்லுது. ஆனால் இந்த தீர்ப்பை அர்னேஷ்குமார் ஸ்டேட் ஆஃப் பீகார் அதோட சுப்ரீம் கோர்ட்டோட கேஸ் நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா கிரிமினல் அப்பீல் நம்பர் 1277/2014. இது வந்து நாங்கள் இந்த தீர்ப்பு ஏற்கனவே வந்து நாங்கள் வீடியோவில் போட்டிருக்கோம், தனியாக பார்த்துக்கேன். இதெல்லாம் சொல்கிறோம் நாங்கள் இந்த இதில் மனித உரிமை கம்ப்ளைண்ட்டில் இந்த மாதிரி எந்த தடவை கைது செய்யக்கூட சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது. ஆனால் அதையும் மீறி என்னை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணால் சம்மந்தப்பட்ட அந்த நீதிபதி மேலேயும் காவல்துறையினர் மேலேயும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். நீதிமன்றம் அவமதிப்பும் உயர் நீதிமன்றம் மூலியமாக எடுக்கலான்னு சொல்கிறாங்க. இவங்க சுரேஷை எப்படி சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எஃப்ஐஆரில் இவர் பேர் கிடையாது. அந்த ஆல்ட்ரேஷன் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா, அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட் எடுத்து படித்து பார்த்தா அதில் என்ன இருக்குன்னு இதில் சொல்கிறாரு இல்லை. ஆனால் எப்போ அந்த ஆல்ட்ரேஷன் ரிப்போர்ட் எப்போ ரெடி பண்ணுறாங்க எஃப்ஐஆரை பார்த்தீங்கன்னா 25/7/2021 தான் இவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஆல்ட்ரேஷன் ரிப்போர்ட்டை எப்போ ரெடி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டை 10/7/2021. அதுக்கப்புறம் 15 நாள் கழிச்சு தான் இவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் முடியல, புலன் விசாரணை முடியல, மற்ற எதிரிகள்லாம் தலைமறைவாக இருக்க அவங்களை கைது பண்ணணும், காயம்பட்ட நபர்களுக்கு காயச்சான்று பெற வேண்டியது, எதிரியை வெளியே விட்டால் இவர் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், அதனால் இவரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பணும்னு சொல்லி ரிமாண்ட் ரிப்போர்ட்டில் கேட்குறாரு. 41A சிஆர்பிசியை போலீஸ் வந்து ஃபாலோ பண்ணவே கிடையாது இவர் கேஸில். சுரேஷுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு விசாரிச்சுட்டு அவர் வந்து ஸ்டேஷனில் ஆஜராகி விளக்க சொல்லி, இல்லை நோட்டீஸ் கொடுத்த பிறகு ஆஜராகாமல் இருந்தாலோ, இல்லை ஆஜரான பிறகு இல்லை கைது பண்ணணுன்னு அதுக்கான காரணங்கள் எழுதியோ உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற அந்த வழிகாட்டுதலை இவர் பின்பற்றவே கிடையாது. இதே நீதிபதியும் பார்க்கல. அப்படியே என்ன பண்ணுறாங்க, ரிமாண்டு கைது பண்ணி கொண்டு வர்றாங்க, அப்படியே கொண்டு போய் கள்ளக்குறிச்சி மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட காமிக்கிறாங்க, திரும்ப அப்படியே ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. இவரை திருக்கோளூர் சப்ஜெக்டில் போய் அடைச்சிடுறாங்க. அப்புறம் 3 நாள் கழிச்சு 25/7 ரிமாண்ட் பண்ணுறாங்க, 28/7 பெயிலில் வந்துடுறாரு. இதில் என்ன கூத்து பாருங்கள், காவல்துறையை பண்ணுறது எவ்வளோ சிரிப்பு, எவ்வளோ சிரிப்பு போலீஸ் மாதிரி எவ்வளோ வேலை பண்ணுறா பாருங்கள். அந்த என்ன பண்ணுறது, என்ன படம், ஒரு மருதமலை படத்தில் வடிவேல் நடிப்பார், அந்த மாதிரி சிரிப்பு போலீஸோட தான் பண்ணுறாங்க. எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். யார் புகார் கொடுத்தார் இல்லையா சுரேஷ் மேலே, அந்த வாதி கணேசன், ஃபஸ்ட்டு இவர் மேலே நம்ம பார்ட்டி மேலே அவர் A3 நம்ம பார்ட்டியை சேர்க்குறாங்க. அப்புறம் ராமர் சங்கரா இவருடைய மச்சான A4 A5 சேர்க்குறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தது வேல்முருகன் வெங்கடேசன் 2 பேர் மேலே தான் கொடுக்குறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த புகார் கொடுத்த கணேசன் வந்து நம்ம கட்சிக்காரருக்கு உறவினர், அப்போ நல்லா தெரிஞ்சவர் தானே. உண்மையிலே ஒருத்தர் அடிபட்டிருந்தா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தா இவர் இந்த எல்லாரும் தான் அங்கே அடித்தாங்கன்னு சொல்லியிருப்பார்ல. ஆனால் நம்ம கிளைண்ட்டு பேரை அவர் சொல்லலை, அவர் அடிச்சிருந்தா தானே சொல்கிறதுக்கு. ஃபஸ்ட்டில் எஃப்ஐஆர் போட்டுறாங்க 9/7. அதுக்கப்புறம் இந்த 9/7/2021 எஃப்ஐஆர் போட்டுறாங்க, அதில் நம்ம பார்ட்டி பேர் கிடையாது. சப்சிக்வெண்ட்டாக எஃப்ஐஆரை 10/7/2021 ஆர்டர் பண்ணி 25/7 நம்ம கிளைண்ட்டை அரெஸ்ட் பண்ணும்போது தான் தெரியுது. ஆர்டர் பண்ணி நம்ம கட்சிக்காரரையும் அவங்க மச்சா 2 பேரையும் 3 பேரையும் A3 A4 A5 குற்றவாளியாக சேர்த்துடுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க வேடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, யார் உதவாங்க பாருங்க கணேசன், அவன் சொல்ல மாட்டானா இவர் தான் வந்து சுரேஷ் தான் என்னை வச்சார், அவர் தான் என்னை கம்பால் அடித்தார், எனக்கு கொடுங்காயம் ஏற்பட்டுன்னு சொல்ல மாட்டாரான். ஆனால் இவங்க போலீஸ்காரங்க சாட்சிகளை, சம்பவம் நடந்த இடத்துல சாட்சிகளெல்லாம் விசாரித்தாங்களாம். சாட்சிகள் சொன்னாங்களாம் இவங்கெல்லாம் தான் வச்சாங்க, இந்த சுரேஷ் இந்த குற்றத்தில் ஈடுபட்டார், சுரேஷ் ராமர் சங்கர்லாம் ஈடுபட்டாங்க. சாட்சிகள் சுற்றி இந்த சம்பவத்தை பார்த்து சாட்சிகள் சொன்னதின் அடிப்படையில் இவரை குற்றவாளியாக சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிறாங்க. எவ்வளோ படுகேவலமாக இருக்குது பாருங்கள். இது முதல்ல ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு வாக்குமூலம் கொடுக்கும்போது கணேசன் என்ன சொல்கிறார் வாக்குமூலத்தில், என்ன அடித்தது வேல்முருகன் கணேசன் தான், படித்து பார்த்தேன் சரி என்று கைது செஞ்சிட்டார். அதில் அதுக்கப்புறம் இவங்களாம் இவர் நம்ம கிளைண்ட்டு காசு கொடுக்காதால சப்சிக்வெண்ட்டாக எஃப்ஐஆர் ஆல்ட்ரு பண்ணி, எப்போ 10/7/2021 எஃப்ஐஆர் ஆல்ட்ரு பண்ணுறாங்க. 25/7 15 நாள் கழிச்சு ரிமாண்ட் பண்ணுறாங்களாம்.
இவரை அடைக்கலைன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடுமா. உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற 41 ACRPC கொடுத்து நோட்டீஸை கொடுத்து பண்ணுன்ற அந்த ப்ரொசீஜரை இவர் பண்ணவே இல்லை. இவங்க பண்ணதை மேஜிஸ்ட்ரேட்டும் அதை செக் பண்ணவே இல்லை. அப்படியே மெக்கானிக்கலாக இந்த 41 ACRPC விஷயத்தை யாரோ ஒரு அட்வொகேட் வந்து ரிமாண்ட் கொடுக்கும்போது அப்போஸ் பண்ணியிருந்தா நீதிபதியால் கண்டிப்பாக நம்ம குற்றவாளி எவரையும் சிறைக்கு அனுப்ப முடியும். 7 ஆண்டு வரை தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றங்களில் மெக்கானிக்கல் ரிமாண்டு பண்ணவே கூடாது. சுப்ரீம் கோர்ட்டு தெளிவாக சொல்லியிருக்குது. ஆனால் அது மீறி என்ன பண்ணுறாங்க, போலீஸ் கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணதும் நீதிபதி சிறைக்கு அனுப்பிச்சிடுறாரு. நம்ம பார்ட்டி என்ன பண்ணியிருக்காங்க, எஃப்ஐஆர் ஆல்ட்ரு பண்ணிய போது சம்மந்தமே இல்லாத சாட்சிகள் சொன்னதன் அடிப்படையில் நம்ம பார்ட்டியை எஃப்ஐஆர் இந்த கேஸ் நிற்காது. இது நல்லா பாருங்கள், எவன் உதவாங்கன்னு அவன் சொல்ல மாட்டானா, இவர் தான் என்னை வச்சார்னு சொல்ல மாட்டானா கம்ப்ளைண்ட்டு. சுற்றி சம்பவத்தை வேடிக்கை பார்த்தா மாதிரி அவன் சொல்லுவானா இவர் தான் உதவி பார்த்தானா. போலீஸ் எப்படிலாம் வந்து கேஸை ஜோடிக்கிறாங்க, இதில் போய் கேஸுன்னு தெரியல இது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அதனால் என்ன கேட்குறாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கள்ளக்குறிச்சி கோர்ட்டுக்கும் கச்சராப்பாளையத்துக்கு பார்த்தா 12 கிலோமீட்டர் தான். பகல் 12 மணிக்கு 11 மணி 12 மணிக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு 25/7/2021 அன்றைக்கி எப்போ ராத்திரி 8 மணிக்கு கொண்டு வந்து கள்ளக்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருந்து இவர் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட்டில் சொல்கிறாரு, என்ன யூரின் டாய்லெட் போகிறதுக்கு கூட என்னை விடலை அப்படின்னு சொல்ல, ஒரு காரில் தான் என்னை வலுக்கட்டாயமாக போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன ப்ரேயர் கேட்குறாருன்னா, மாண்புமிகு மனித உரிமையாளர்கள் தயவு செய்து என்னுடைய குற்ற வழக்கின் விசாரணை அலுவலர் மற்றும் கச்சராப்பாளையம் உதவி காவலர் நரசிம்ம ஜோதி மற்றும் அதே காவலத்தை சேர்ந்த சிறப்பு உதவி காவலர் பாலசூரன் மற்றும் காவலர் சதீஷ் மற்றும் கிஷன் மீது பொய் வழக்கு போட்டு சட்டவிரோதமாக என்னை கைது செய்து அடுத்த அலைக்கழித்து மனித உரிமை மீறலில் ஈடுபட்ட குற்றத்திற்கு தண்டிக்குமாறும். 2, பொய்யான வழக்கில் கைது செய்யப்பட்டு எனக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை மேற்படி காவல்துறையிலிருந்து பெற்றுத்தர உத்தரவுமாறும், மேலும் நியாயம் என கருதும் எல்லா உத்தரவுகளையும் பிறப்பிக்குமாறுன்னு கேட்டுட்டு எஃப்ஐஆர் காப்பி, கோர்ட்டில் வாங்கின ஆல்ட்ரேஷன் எஃப்ஐஆர், ரிமாண்ட் ரிப்போர்ட் காப்பி, சுப்ரீம் கோர்ட் ஆர்டரு, இதில் நடந்த சம்பவத்தில் ஈடுபடலன்னு ஒருத்தர் வந்து நோட்டரி பல்புக்கு முன்னாடி ஒருத்தர் வாக்குமூலம் கொடுத்துருவார். அதையும் நினச்சி நம்ம அனுப்புகிறோம். இதில் என்ன 25/10 இந்த கம்ப்ளைண்ட்டை ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு நம்ம பதிவு தப்பாலில் அனுப்புகிறோம். இதை வாங்கிக்கிட்டு மனித உரிமை ஆணையம் என்ன பண்ணுது தெரியுங்களா, 1.5 வருஷம் கழிச்சு 28/6/2023 இந்த புகாரை நான் விசாரிக்க முடியாது, இது வந்து நீதிமன்ற எல்லைக்குள்ளே இந்த கம்ப்ளைண்ட் இல்லை, அதனால் தள்ளுபடி பண்ணுறேன் ஒன்று. ஏன்னா நம்ம பார்ட்டியை கூப்பிட்டு விசாரணை பண்ணவே இல்லை, தள்ளுபடி பண்ணிடுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டு விசாரணை பண்ணாமல் எனக்கு வாய்ப்பு கொடுத்து என் தரப்பு நியாயத்தை கேட்காம நீங்கள் வந்து இந்த புகாரை வந்து டிஸ்மிஸ் பண்ணது தப்பு, தள்ளுபடி பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ரிவிஷன் போடுறோம். நினச்சிங்களா, ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் எதாவது செக்ஷனில் எதில் போடுறோம், மனித உரிமை ஆணையத்தில் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் போது மனித உரிமை பாதுகாப்பு செக்ஷன் 12 போடுறோம். ரிவிஷன் இதில் போடுறோம், தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணைய ஒழுங்குமுறை விதிகள் 97 அதோட விதி 28 படி ரிவிஷன் பெடிஷன் எப்போ போடுறோம், 3/7/2023 போடுறோம். இதை கூட என்ன பண்ணுறாங்க, அப்போ அந்த ரிவிஷன்லேயே நம்ம சொல்கிறோம். ரிவிஷனில் என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து உங்களுக்கு சிவில் கோர்ட்டு பவர் இருக்குது, அதை மட்டும் அந்த தமிழில் இது படிச்சிடறோம் பாருங்கள். சிவில் கோர்ட்டு பவர் இருக்குது, ஆனால் நீங்கள் நான் அப்ளிகேஷனை மட்டும் மூளையை செலவு பண்ணாமல் புகார் யார் கொடுத்தாங்க, நான் என்ன சொன்னேன், எதிர்த்தரப்பில் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் நீங்கள் விசாரிக்காமல், ஏன்னா சிவில் கோர்ட்டுன்றது புகார் கொடுத்தவங்க என்ன சொன்னாங்க, எதிர்த்தரப்பில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா இதன் அடிப்படையில் கோர்ட்டு வந்து என்ன முடிவுக்கு வந்துன்றது தீர்ப்பை வந்து ஸ்பீக்கிங் ஆர்டர்னு சொல்லுவாங்க. விவரமாக எழுதணும். நீங்கள் 4 வரியில் எழுதி 4 வரியில் எழுதி தள்ளுபடி பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ரெண்டை கோட் பண்ணுறோம். தீர்ப்பு கொடுக்கும்போது எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லிவிட்டு திரும்ப இந்த கேஸை நீங்கள் வந்து இந்த உத்தரவை நீங்கள் தள்ளுபடி பண்ண உத்தரவை மறுஆய்வு செய்யணும். மறுஆய்வு பண்ணுறதுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு தான் நீங்கள் முடிவு எடுக்கணும். அப்போ நான் நிரூபிக்கிறேன் என் கம்ப்ளைண்ட் வந்து வந்து விசாரிக்க ஏற்படக்கூடாதுன்னு பண்ணுறோம். இந்த புகாரை என்ன பண்ணுறாங்க, 3/7/2023 கொடுத்த புகாரை 12/3/2024 இதே மாதிரி 4 வரி உத்தரவு போட்டு செக்ஷன் என்ன சொல்கிறது, மனித உரிமைகள் ஒழுங்கு ஆணைய விதிமுறைகள் விதி 28A படி புகாரை விசாரிக்க முடியாதுன்னு தள்ளுபடி பண்ணுறாங்க. இப்போ நம்ம இதை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் ஒரு ரிட் பெட்டிஷன் போடுறோம். அந்த ரிட் பெட்டிஷனில் அண்மையில் உயர் நீதிமன்றம் ஒரு அற்புதமான ஆர்டர் கொடுத்துருக்குது.
சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த நாள் வந்து 20/11/2024. நீதியரசர் யார் பார்த்தீங்கன்னா டி கிருஷ்ணகுமார், நீதியரசர் பிபி பாலாஜி. டிவிஷன் பெஞ்சில் ரிட்பேஷன் நம்பர் வந்து 11/692/2024. தீர்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 8 பக்கம் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், படித்து பார்த்துங்க. மனுதாரர் யார் பார்த்தீங்கன்னா நம்ம கிளைண்ட் சுரேஷ். யார் எதிராக போடுறாங்கன்னா மனித உரிமை ஆணையத்தோட பதிவாளர் முதல் எதிர் மனுதாரர், 2வது எதிர் மனுதாரர் கள்ளக்குறிச்சி எஸ்பி, 3வது நரசிம்ம ஜோதி சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் கச்சராப்பள்ளி போலீஸ் ஸ்டேஷனோட உதவி 4வது பாலசுப்ரமணிய எஸ்எஸ்ஐ ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், 5வது சதீஷ் கான்ஸ்டபிள் கச்சராப்பள்ளி போலீஸ் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள், 6 கிருஷ்ணன் கான்ஸ்டபிள். இதில் என்ன கேட்குறோம்னா, என்னை விசாரிக்காமல் என்னுடைய புகாரை தள்ளுபடி பண்ணதையும் மறு ஆய்வு மனுவையும் தள்ளுபடி பண்ணதையும் நீங்கள் வந்து ரத்து பண்ணி என்னுடைய புகாரை வந்து தகுதியின் அடிப்படையில் விசாரிக்க சொல்லி உத்தரவு போடணும் அப்படின்னு சொல்கிறோம். நீதிபதி வந்து அதில் டீட்டெயிலாக எழுதியிருக்காரு, இங்கிலீஷில் சொல்லியிருக்காரு. முக்கியமான பேரா மட்டும் படிச்சிடுறேன் ஆச்சுங்களா. 28 என்ன சொல்கிறாங்க அது மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது, அதனால் சொல்கிறேன். அட்மிட்டட்லி பேரா 8 பேஜ் நம்பர் 6 த இம்பெகண்ட் ஆர்டர் வாஸ் பாஸ்ட் ஆன் 12/3/2004 without hearing the writ petitioner. The writ petitioner had lodged the complaint as early as 25/10/2021. However, the first respondent commission has chosen to take up this same only on 28/6/2023 and holding that the complaint was not entertainable in the view of subject matter falling outside the purview of commission, closed the complaint. The first respondent ought to have put the writ petitioner on notice and afforded him to a fair opportunity to put forth his objection and explanation with regard to maintainability of his complaint. Without doing so, the impeachment order passed by the first respondent summarily closing the complaint is clearly violation of principal nature of justice. என்ன சொல்கிறார் நீதிபதி இந்த பேராவில்? மனித உரிமை ஆணையமே வந்து இயற்கை நீதிக்குட்பட்டு வாய்ப்பு கொடுக்காம மெக்கானிக்கலாக இந்த கம்ப்ளைண்ட்டை போஸ்ட் பண்ணுறது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லியிருக்கார். 12/3/2024 என்ன நம்ம போட்ட ரிவிஷன் ரிவ்யூ பிடிச்சிட்டு டிஸ்யூஸ் பண்ணது. 25/10/2021 கொடுத்த புகாரையும் இந்த மறு ஆய்வு மனுவையும் 3/7/2023 கொடுத்த அந்த மறு ஆய்வு மனுவையும் நீங்கள் விசாரணை பண்ணாமையே எதிர்த்தரப்பில் கூப்பிட்டு அவர் விசாரணை பண்ணி அவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய வாதங்கள் என்ன சொல்கிறாரு, என்ன விளக்கங்கள் கொடுக்குறாருன்னு அதை கேட்காமையே நீங்கள் எந்திரத்தனமாக இந்த புகாரை பண்ணது இயற்கை நீதி முறமானது, சட்டவிரோதம், வயலேஷன். அப்போ என்ன பண்ணு, மனித உரிமை ஆணையமே மனித உரிமை மீறலை ஈடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கேஸை சட்டத்துக்கு உட்பட்டு உடனடியாக விசாரித்து இதில் சுரேஷுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு மெரிட்டில் தகுதியின் அடிப்படையில் இந்த புகாரை எவ்வளோ விரைவாக முடியுமோ அவ்வளோ விரைவாக முடிக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கார். 20/11/2024 இந்த உத்தரவு போட்டிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் மனித உரிமை ஆணைய சட்டம் பிரிவு 12 என்ன சொல்லுதுன்னா, புகார் இதில் தான் நீங்கள் கொடுக்கணும். இந்த புகாரை வந்து இதுக்கு இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரசு ஊழியரால் ஏற்படக்கூடிய அசட்டை, அதனால் ஏற்படக்கூடிய தீங்கு, அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள உங்களுக்கு அடிப்படை உரிமைகள் எது மீறினாலும் நீங்கள் வந்து மனித உரிமை ஆணையத்தில் புகார் செய்யலாம். சம்பவம் நடந்த தேதியிலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் புகாரை கொடுக்கணும், வேறு யாருக்கும் காப்பி பண்ணக்கூடாது. அதில் என்ன சொல்கிறாங்க, செக்ஷன் 12 நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருந்தாலும் அந்த புகாரை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் வந்து மனித உரிமை ஆணையத்துக்கு இருக்குது. செக்ஷன் 13 மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் பிரிவு 3 உரிமையில் நீதிமன்றத்துக்குள்ளான அவ்வளோ அதிகாரம் இருக்குது. நீதிமன்றத்திலிருந்து எந்த ஆவணம் வேணாலும் தெரிவித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க முடியும். செக்ஷன் 18 மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் பிரிவு 18 இந்த பிரிவு வந்து எந்த மனித உரிமையான இது வரைக்கும் பயன்படுத்த நான் கேள்விப்பட்டதே கிடையாது. நீ பேப்பரில் செய்தியில் கூட பாடுங்க. என்ன சொல்கிறாங்க இதில் அப்படின்னா, தேவைப்பட்டால் ஏதாவது ஆவணம் வேணும், இல்லை எந்த அதிகாரி மேலேயாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நினச்சா உச்சநீதிமன்றத்தையோ உயர் நீதிமன்றத்தையோ அணுகி ரிட் பெட்டிஷன் போட்டு பரிகாரம் கேட்க முடியும். நமக்காக மனித உரிமையான கேஸ் போட்டு நடவடிக்கை எடுக்க முடியும்னு சொல்லியிருக்கு. இந்த சட்டப்பிரிவை வந்து மனித உரிமை பயன்படுத்த தான் நான் இது வரைக்கும் எந்த பேப்பர்லையும் பார்த்ததில்ல, டிவிலையும் பார்த்தது கிடையாது. மனித உரிமை ஆணைய பாதுகாப்பு விதிகள் இதுதான் இந்த கொடுமையில் தான் நம்மளை இந்த கேஸை தள்ளுபடி பண்ணது. பதிவு
பதிவு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்ததில் இந்த மனித உரிமைகள் மாநில மனித உரிமைகள் ஆணைய விதிகள் 97 அதோட விதி 12 படி என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அதை மட்டும் படிக்கிறேன். பதிவு செய்யப்பட வேண்டிய புகார் ஒவ்வொன்றின் தொடர்பாகவும் மாவட்ட குறியீடு வழக்கு எண் மற்றும் பதிவான ஆண்டு நேரடியான நாட்குறிப்பு எண்ணுடன் சம்பவம் தொடர்புடைய மாவட்டம் ஆகியவற்றை வரிசைப்படி பொது பதிவேடு ஒன்று சட்டக்கோட்டத்தில் பராமரிக்க வேண்டும். குறுந்தாய்வு முடிந்த பின்னர் பொது பதிவேட்டில் பதிவு செய்ய வேண்டும் மற்றும் புகாருக்கு கொடுக்கப்பட்ட வழக்கு எண்ணை மாவட்ட குறியீடுடன் புகாரில் சிவப்பு மையிலும் அதே போன்று கூர்ந்தாய்வு அறிக்கையிலும் ஒதுக்கப்பட்ட வெற்றிடத்தில் எழுதப்பட வேண்டும். ஒவ்வொரு புகார் தொடர்பான பதிவுகளில் தனித்து வைக்கப்பட்டு முறையாக வரிசையில் கொடுக்கப்பட்டு மற்றும் தனித்தனித்த கோப்பு உரைகளில் வைத்திருக்கப்படுதல் வேண்டும் மற்றும் ஆணையத்தின் முன்பாக வைக்கப்படும் பட்டியல் பிரிவுக்கு அனுப்பப்படுதல் வேண்டும். முற்கூறிய பதிவு செய்யப்பட்ட அனைத்து புகார்களும் பரிசீலனைக்காக ஆணையத்தின் முன்பாக இயன்ற அளவு துரிதமாக வைக்கப்படுதல் வேண்டும் மற்றும் எவ்வாறாயினும் அவை கிடைக்கப்பட்ட 7 நாட்கள் மிகாமல் வைக்கப்படுதல் வேண்டும். சில நேரம் அதை விட அதிக காலம் தேவைப்படும் தலைவரிடம் குறிப்பான உத்தரவிடப்பட வேண்டும். அவசரமாக ஏதாவது கேஸ் வந்ததுன்னா அதை உடனடியாக நம்பர் பண்ணலாம். இந்த செக்ஷன் 12 மனித உரிமைகள் ஆணைய விதிகள் 1997 விதி 12 என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் புகார் கொடுத்ததுலேருந்து 7 நாளைக்குள்ளே நம்பர் பண்ணி கமிஷன் முன்னாடி வச்சுட்டோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ப்ரொசீஜரை மனித உரிமையான ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. நான் முதல்லாம் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடிலாம் போட்டேன்னா 2-3 நாளில் நம்பர் ஆகிடும். நம்பர் ஆகிடுச்சுன்னு சொல்லி இன்டிமேஷன் போட்டு நம்மளுக்கு கம்யூனிகேஷனே வரும். இப்போ அதெல்லாம் வரதே கிடையாது. கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்கி வச்சுட்டு வருஷ கணக்கில் தூங்குறாங்க, நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. பாருங்கள், நம்ம சுரேஷ் கொடுத்த கிளைண்ட்டை எப்போ 25/10/2021 கொடுத்த புகாரை எப்போ விசாரணைக்கு எடுக்கிறோம்? 1.5 வருஷம் கழிச்சு விசாரணைக்கு எடுத்து 28/6/2023 நம்மளுக்கு கூட்டு விசாரணை பண்ணாமல் தள்ளுபடி பண்ணுறாங்க. அதிகாரிகளுக்கு சாதகமாக என்னென்ன பண்ணமோ அந்த வேலையை பூரா மனித உரிமை ஆணையம் பார்க்குது. இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க பாருங்கள். இதிலே மனித உரிமை ஆணைய தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணைய விதிகள் 97 விதி 9 எந்தெந்த புகாரை எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா, தெளிவற்ற பெயர் இல்லாத புனை பெயரில் அல்லது புரியாத சிறிய அல்லது அற்பமான சட்டத்தின் பிரிவு 32 தடுக்கப்பட்டது, சட்டத்தின் பிரிவு 36 தடுக்கப்பட்டது, சொத்துரிமையில் ஒப்பந்த உரிமையில் பூசல் தொடர்புடையது, பணி விஷயங்கள் அல்லது தொழிலாளர் அல்லது தொழில் பூசல், மனித உரிமைகள் மற்றும் மீறுதல் மற்றும் எதனையும் கொண்டிராத குற்றச்சாட்டுகள், நீதிமன்றம் அல்லது தீர்ப்பு ஆயம் ஒன்றின் முன்பாக விசாரணை நீதி பரிசீலனை உள்ள விஷயம், இதையே எடுத்துக்க மாட்டேன்னு இவங்க சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய தவறான விஷயம் பாருங்கள். இது செக்ஷன் 13 என்ன சொல்கிறாங்க? செக்ஷன் 12 சட்டம் என்ன சொல்லுது? மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 12 என்ன சொல்லுது? நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் பெண்டிங் இருந்தாடா அந்த நீதிமன்றத்தோட அனுமதியோடு அந்த கேஸில் தலையிட முடியும்னு சொல்லுது. ஆனால் விதி என்ன சொல்லுது? நீதிமன்றத்துலேயோ இல்லை கோர்ட்லேயோ வேறு ஏதாவது ட்ரிபுனல்லையோ கேஸ் பெண்டிங் இருந்தால் நான் தலையிட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு விஷயம் சட்டம் பெருசா அது அடிப்படை சார்ந்து கொண்டு வந்த விதிமுறைகள் பெருசான்னு பார்த்தீங்கன்னா, சட்டம் தான் பெருசு, விதிமுறைகள் பெருசு கிடையாது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விதியை பார்த்தீங்கன்னா இந்த விதிவே அல்ட்ரா வைலன்ஸ் சட்டத்துக்கு ஓரமாக கொண்டு இந்த விதி கோர்ட்டில் எந்த கேஸ் பெண்டிங் இருந்தாலும் நீதிமன்ற அனுமதியோட மனித உரிமையான அந்த கேஸில் தலையிட முடியும், ரிட்டே போட முடியும்னு சொல்லுது, அந்த டாக்குமெண்ட்டை வாங்க முடியும்னு சொல்லுது. கோர்ட்டுக்கு இவங்க தகவல் கொடுக்கணும், அவ்வளோதான். ஆனால் எந்த வேலையும் கோர்ட்டில் கேஸ் பண்ணிக்கிறது தள்ளுபடி பண்ணுறாங்க. இன்னொன்று பாருங்கள், அடுத்தது வாங்க. ஆணையத்தின் நீதிசார் சார்புரை தீர்ப்பு ஒன்றினால் முடிவுகள் அடக்கப்பட்ட விஷயம். வேறு ஏதேனும் அதிகார ஆயத்துக்கு மோரி ஏற்பட்ட புகாரின் தகவலானது ஆணையத்தால் பெறப்பட்டு இருக்குது. ஆணையத்தின் உள்ளிடலுக்கு அப்பாற்பட்டன. இந்த கடைசி சொல்லியிருப்பேன், ஆணையத்தோட பிரிவுக்கு வெளியில் இருக்குது. ஆனால் இதை மென்ஷன் பண்ணி தான் நூற்றுக்கணக்கான புகார்களை நம்ம கிளைண்ட் கேஸ் எப்படி தள்ளுபடி பண்ணாங்களோ இதே மாதிரி தள்ளுபடி பண்ணாங்க. எனக்கும் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இதே வேலையை தான் பண்ணாங்க கமிஷனில். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கேஸை நான் போட்டிருந்தேன், நிறைய கேஸ் போட்டிருக்கேன், தள்ளுபடி பண்ணாங்க, ரிவ்யூ போட்ட பிறகு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ கேஸை நம்பர் பண்ணுறதுக்கே வருஷ கணக்காக ஆகுது. என்னது 7 நாளில் சொல்லிக்குது. மாநில மனித உரிமைகள் ஆணைய விதிகள் 1997 விதி 12. நீங்கள் புக்கு வாங்கி படிங்க. எல்லாத்தையும் நான் என்ன புக்கு பார்க்குறேன்னு கேட்காதீங்க, புக்கு வாங்கி படிங்க. மனித உரிமை ஆணைய புக்கு வாங்கினீங்கன்னா இதில் இருக்குது. அது அந்த விதியில் அந்த விதி ஆக்டோட ரூல் கொடுத்துருக்காங்க. அந்த விதி 12 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 நாளுக்குள்ளே நம்பர் பண்ணி வச்சுடணும் விசாரணைக்கு. ஆனால் நம்ம கட்சிக்காரோட கம்ப்ளைண்ட் எப்போ எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் கழிச்சு எடுத்துகிட்டு உடனே அப்படியே
விசாரிக்காத அப்படியே இது வந்து ஆணையத்தின் எல்லைக்குள்ளே இது வராதுன்னு தள்ளுபடி பண்ணிடுறாங்க. ரிவ்யூ போட்டு அதுன்னு டிசிஸ் பண்ணுறாங்க. மனித உரிமை ஆணையமே இந்த மாதிரி மனித உரிமையில் ஈடுபட்டால் நான் யார்கிட்ட போய் புகார் சொல்கிறது? கொடுமைன்னு போட்டால் அங்கே ஒரு கொடுமை தலைவிரிச்சி ஆடின மாதிரி இருக்குது. அதாவது ஊர் அதிகாரிகள்லாம் தப்பு செய்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கணும்னு மனித உரிமை ஆணையத்தை போனால் மனித உரிமை ஆணையமே மனித உரிமையில் ஈடுபடுது. இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுப்புகள் 14-21 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி சம்மந்தப்பட்ட நபருக்கு அதுக்கான வாய்ப்பை கொடுத்துட்டு விளக்கம் கேட்டுட்டு தான் நடவடிக்கை எடுப்போம். உதாரணமாக சொல்லணே, கிராமத்தில் ஒரு பஞ்சாயத்து சொம்பு வச்சு தண்ணி வச்சு பஞ்சாயத்து பண்ணுவாங்க. என்ன பண்ணுறாங்க? கிராமத்து பஞ்சாயத்து கூட பிராது கொடுத்துட்டா 2 சைடையும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அப்புறம் தான் தீர்ப்பு சொல்கிறாங்க. ஆனால் மனித உரிமை ஆணையம் என்ன பண்ணுது? கட்ட பஞ்சாயத்து மாதிரி விசாரிக்காதே அப்படியே தள்ளுபடி பண்ணுறாங்க. புகார்களை வருஷ கணக்கில் வச்சுக்கிறாங்க பெண்டிங். நாங்கள் இந்த புகாரை பதிவு செய்யும்போது பார்த்திங்கன்னா மனித உரிமை ஆணையத்துக்கு எதிராக இந்த வழக்கை நாங்கள் போடும்போது யாருக்கு எதிராக? பதிவாளருக்கு எதிராக மனித உரிமை ஆணையத்தோட பதிவாளருக்கு எதிராக போடணும். ஏன்னா அந்த டைமில் தலைவர் போஸ்ட் வந்து வேக்கண்ட்டாக இருந்தது. இப்போது நீதியரசர் கேரள உயர்நீதிமன்ற நீதியரசராக இருந்த மணிக்குமார் அவர்கள் நீதியரசர் அவர்களை தலைவராக நியமிச்சிருக்காங்க. ஆனால் அவர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனித உரிமை ஆணையத்துக்கும் தமிழக அரசாங்கத்துக்குமே சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. அது செய்தி பேப்பரில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் அண்மையில் பார்த்திங்கன்னா அந்த ரவுடிகளை சுட்டு என்கவுண்டர் நடந்தது இல்லையா, அதில் நடந்த சம்மந்தமாக சுயமாக வழக்கு பதிவு செஞ்சு அதில் ரிப்போர்ட் போட சொன்னாங்க. அப்போ டிஎஸ்பி பேர் மனித உரிமை டிஎஸ்பி சுந்தரேசன் நினைக்கிறேன். அவர் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எதிராக காவல்துறையினர் ஆமாம் மனித உரிமையில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் போட்டுறாரு. உடனே தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுது? அவரை உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வேற ஒரு டிஎஸ்பியை மனித உரிமை ஆணைய பணிக்காக அனுப்புகிறாங்க. அப்போ தமிழ்நாடு மாநில மனித உரிமைத்துடைய தலைவர் மணிக்குமார் அவர்கள், நீதியரசர் மணிக்குமார் அவர்கள், அவருக்குள்ள அதிகாரத்தை காப்புரை அதிகாரத்தை பயன்படுத்தி ஏற்கனவே இருந்த டிஎஸ்பி தான் இங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அனுப்பின டிஎஸ்பியை திருப்பி அனுப்பிச்சுட்றாரு. அதனால் நீதியரசர் மனித உரிமை ஆணையத்துடைய தலைவர் நீதியரசர் மணிக்குமார் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட இந்த காவல்துறை பாதுகாப்பை வந்து தமிழக அரசாங்கம் விலக்கி கொண்டது. இதை நான் சொல்லலை, பத்திரிகையில் செய்தி வந்து டிவியில் போட்டாங்க. இப்படிலாம் வந்து மனித உரிமை ஆணையம் எப்படி செயல்படுதுன்னு பாருங்கள். உண்மைகள் வெளிவரக்கூடாதுன்றதில் அரசாங்கம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா மனித உரிமை ஆணையத்தோட வழக்கு பட்டியல் காஸ்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை வழக்குகள் விசாரிக்கிறாங்க பார்ட்டி பேரோட அந்த லிஸ்ட்டை இன்னி வரைக்கும் இன்டர்நெட்டில் அப்டேட் பண்ணுறதே கிடையாது. அதே மாதிரி மனித ஆணையத்தில் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் மனித உரிமை ஆணையத்தோடைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படலை. ஆனால் நிறைய மாநிலத்தோட மனித உரிமை ஆணையத்தோட இணையதளத்தில் வழக்கு பட்டியல் தீர்ப்புரைகள் எல்லாம் வந்து பதிவேற்றம் செய்யிட்டு வராங்க. தேசிய மனித உரிமை ஆணையம் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன் இவங்க பதிவேற்றம் செய்ய மாட்டேன்றாங்க எனக்கு அப்படின்னு தெரியல. நான் தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையத்தோட தலைவர் நீதியரசர் மணிக்குமார் அவர்களுக்கு இந்த வீடியோ வழியாக வைக்கக்கூடிய என்னுடைய கோரிக்கை, நீங்கள் வந்த பிறகு இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான மனித உரிமை ஆணைய புகார்கள் விசாரணையே பண்ணாமல் தள்ளுபடி பண்ணுறாங்க, டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. கூப்பிட்டு விசாரணை பண்ணாமையே இது அகைன்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 1421 நீங்கள் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் அது இல்லாமல் இந்த மாநில மனித உரிமை ஆணையத்தோட அந்த இணையதளத்தை பக்கத்தில் வழக்கு காஸ்ட் லிஸ்ட்டு ஒரு நாள் நடக்கக்கூடிய அந்த வழக்கு விவரப்பட்டியலையும் நீங்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்புரைகளையும் ஆண்டு வாரியாக பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதாவது ரொம்ப இந்த கிளைண்ட்டோட அந்த வழக்கு வந்து மனித உரிமையான வழக்கு வந்து ஒரு உதாரணம். மனித உரிமையாளர்கிட்ட புகார் கொடுத்தா காவல்துறையினர் இந்த மாதிரி அத்துமீறலில் ஈடுபடுறாங்க அப்படின்னு புகார் கொடுத்தா புகாரை 1.5 வருஷம் கழித்து தள்ளுபடி பண்ணுறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்கிற அந்த அடிப்படை உரிமைகளை காப்புரிமைகளை அரசு அதிகாரிகள் யாருன்னா மீறினா அதை விசாரிக்கிறது தான் மனித உரிமை ஆணையம் இருக்குது. ஆனால் மனித உரிமை ஆணையம் என்ன பண்ணுது? அதிகாரிகளை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி புகார்களை தள்ளுபடி பண்ணுறாங்கன்னு நினைக்க தோணுது. மனித உரிமை ஆணையம் மனித உரிமை ஈடுபட்டால் நம்ம யார்கிட்ட போய் குடும்பம் சொல்கிறது? தங்க பதக்கத்தில் பார்த்திங்கன்னா சிவாஜி சொல்லுவார், மாமா ஏன் அழுவுறீங்க அப்படின்னு கேட்பார் ஸ்ரீகாந்த் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவார். தங்க பதக்கத்தில் பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். சினிமாவை சொன்னால் எல்லோருக்கும் புரியும்.
நதியே காஞ்சி போச்சுன்னா எங்கே யார்கிட்ட போய் முறையிடுறது அப்படின்ற மாதிரி புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய மனித உரிமை ஆணையமே வந்து மனித உரிமை மீறலில் ஈடுபட்டால் நம்ம யார்கிட்ட போய் புகார் செய்கிறது? நம்ம கிளைண்ட்டு வந்து 1.5 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சட்டத்தை நம்பி உயர்நீதிமன்றத்தில் இந்த மாதிரி ஒரு வழக்கை மனித உரிமை ஆணையத்துக்கு எதிராக போட்டதால் அவருக்கு சாதகமான உத்தரவை வாங்கி தள்ளுபடி பண்ண வழக்கை மறுபடியும் விசாரணை பண்ணி மனித உரிமை ஆணையம் விரைவாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீர்ப்புலாம் விவரங்கள்லாம் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன். எதுக்காக சொல்ல வரேன்னா, மனித உரிமை ஆணையம் உங்களை கூப்பிட்டு விசாரணை பண்ணாமல் 4 வரி உத்தரவு போட்டு மனுவை தள்ளுபடி பண்ணால் பயப்படாதீங்க. ரிவ்யூ பெட்டிஷன் போடலாம். இல்லைனா உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உங்கள் தரப்பை விசாரிக்காமல் வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகின ரிட் பெட்டிஷன் மனித உரிமை ஆணையத்துக்கு எதிராக வழக்கு போட்டு மறுபடியும் கேஸை விசாரித்து நடவடிக்கை எடுக்க முடியும். நீங்கள் அதுக்கு என்னுடைய கட்சிக்காரர் சுரேஷோட வழக்கு வந்து ஒரு பெரிய உதாரணம். ஆனால் இந்த வழக்கை யார் நடத்தி இந்த வெற்றியை வாங்கி கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற அறையில் இருக்குது கூடுதல் அடிஷனல் லா சேம்பர் கூடுதல் சட்ட அறையில் இருக்கக்கூடிய 222 இருக்கக்கூடிய வழக்கறிஞர் திருவாளர் மகேஷ் அவர்கள் தான் இந்த அற்புதமான தீர்ப்பை நம்ம வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த தீர்ப்பை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ஒரு ரிட்டு போடும்போது இந்த தீர்ப்பை முன்னுதாரணமாக நீங்கள் காட்டலாம். ரிவ்யூ பெட்டிஷன் போடுறீங்கன்னு வச்சிங்களேன், மனித உரிமை வழக்கு தள்ளுபடி பண்ணுது, இந்த தீர்ப்பை காமிச்சு ரிவ்யூ போடும்போது இந்த மாதிரி ஏற்கனவே வழக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கு, நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டு விசாரிக்காமல் தள்ளுபடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். இல்லை டேரெக்டாக முதல் நம்ம கம்ப்ளைண்ட்டே விசாரிக்காத பண்ணால் போகலாம். அதே மாதிரி மனித உரிமை ஆணையத்தில் நீங்கள் கொடுத்துட்டு வருஷக்கணக்கில் அதை விசாரிக்காமல் பெண்டிங்லேயே வச்சுருக்கிறாங்க, நம்பர் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எப்பயுமே நான் சொல்கிறது புகாரை வந்து பதிவு தபாலில் அனுப்புங்க. அதான் நல்லது. நேராக கொண்டு போய் கொடுக்காதீங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, பதிவு பண்ணோடனே அதுக்கு டைரி நம்பர் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஆனால் அதை நம்பர் பண்ணுறதுக்கு பல மாதங்கள் ஆகிறாங்க. முன்னெல்லாம் இப்படி கிடையாது, 3 நாள் 4 நாளில் நம்பர் ஆகிடும். இப்போலாம் மனித உரிமை ஆணையத்தோட செயல்பாடு ரொம்ப படுமோசமாக இருக்குது. நம்பர் பண்ணுறதுக்கு வருஷக்கணக்காக எடுத்துக்கிறாங்க, விசாரணைக்கு பல வருஷம் எடுத்துக்கிறாங்க. இது மாதிரி இப்போ கொடுத்தா மனித உரிமை ஆணையன்ற அமைப்பே இதுக்கு செயல்படணும்னு நான் கேட்குறேன். நான் அதை மக்களுக்கு பணி செய்யாமல் மக்களுடைய வரிப்பணத்தில் தான் அந்த மனித உரிமை ஆணையம் செயல்படுது. மனித உரிமையில் அதிகாரிகள் ஈடுபடுறாங்கன்னு தான் உங்கள்கிட்ட புகார் சொல்ல வரோம். நீங்களே அதை நம்பர் பண்ணி விசாரிக்கிறதுக்கு பல மாதங்கள் எடுத்துக்கிட்டு பல வருஷங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதனால் சாதாரண மக்களோட நிலைமை என்னென்னு பாருங்கள். நம்ம கட்சிக்கார் பொறுமையாக இருந்தார், ஆனால் உயர்நீதிமன்றத்தில் போராடி இந்த வெற்றியை வாங்கணும். அதே மாதிரி உங்கள் வழக்குகள் அது உதாரணம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரை சேர்ந்த நண்பர் தியாகராஜன் நிறைய OSR லேண்டில் நிறைய கோடிக்கணக்கில் மீட்டு கொடுத்துருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணார், 2022 இந்திய சாட்சி சட்டத்தில் ஒரு தகவல் கேட்டு கோவை மாநகராட்சிக்கு ஒரு அப்ளிகேஷன் அனுப்புகிறாரு. இந்திய எவிடன்ஸ் ஆக்டில் RTIல கிடையாது. அவங்க தகவல் தராதால் மனித உரிமை ஆணையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் போடுறாரு. அதுக்கு 2 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித உரிமை ஆணையம் அவுட் ஆஃப் ரிவ்யூ ஆஃப் கம்ப்ளைண்ட் ஆணையத்தின் விசாரணைக்கு வேறு அப்பால் இருக்குது, நீங்கள் RTIயில் மனு கேட்டிருக்கீங்க, தகவல் கேட்டிருக்கீங்க, அப்பீல் போனோன்னு. இந்திய சாட்சி சட்டத்தில் கேட்டதுக்கும் RTIக்கும் வித்தியாசம் தெரியாமல் உட்காந்த இடத்துல இந்த மாதிரி பதில் எழுதுகிறாங்க. இந்த மாதிரி தகவல் ஆணையத்தில் இந்த தபால் போஸ்ட்மேன் வேலை தான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உட்காந்து சொல்கிறதுக்கே வேதனையாக இருக்குது. உட்காந்த இடத்துலேயே ஆர்டர் போடுறது, பார்ட்டியை கூப்பிட்டு விசாரணை பண்ணுறதில்ல. ஏன் வந்து சட்டத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி உடனடியே 7 நாளைக்குள்ளே நம்பர் பண்ணி ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றீங்க? மனித உரிமை ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது? நம்பர் பண்ணுறதுக்கு வருஷக்கணக்காக எடுத்துக்கிறாங்க. விசாரணைக்கு பார்க்குறதுக்கு ஃபைல் இப்போ எங்கள் கட்சிக்கார கம்ப்ளைண்ட்டே பாருங்கள், 1.5 வருஷம் கழிச்சு எடுத்து கூப்பிட்டு விசாரணை பண்ணாமல் அப்படியே தள்ளுபடி பண்ணுறாங்க. ரிவ்யூ பெட்டிஷன் போட்டால் அதையும் டிஸ்மிஸ்ஸு. அப்புறம் எதுக்கு வந்து பொதுமக்கள் வந்து அதாவது இது மாதிரி பார்த்தா மனித உரிமை மேலே இருக்கிற நம்பிக்கையே சாதாரண பொதுமக்களுக்கு போயிடும். அதனால் யாராவது இந்த மாதிரி நீங்கள் மனித உரிமை ஆணையத்துக்கு புகார் போட்டு நம்பர் பண்ணலை, ரொம்ப லேட் பண்ணுறாங்க, வருஷக்கணக்கில் பெண்டிங் வச்சுருக்காங்க, மாதக்கணக்கில் வச்சுருக்காங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த கேஸை டிஸ்போஸ் பண்ண சொல்லி ரிட்டுக்கு போயிடுங்க. இல்லை 4 வரியில் போட்டு உங்கள் வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணி போட்டாங்கன்னா அது தப்பு. வழக்கில் உங்கள் தரப்பை கூப்பிட்டு உங்களை விசாரணை உங்களையும் எதிர்த்து யார் மேலே காவல்துறை மேலே புகார் கொடுத்தியோ இல்லை இந்த அதிகாரி மேலே கொடுத்தோன்னா அவங்களையும் கூப்பிட்டு விசாரித்து தான் உத்தரவு போடணும். புகார் தீர்ப்பு கொடுக்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க, அவங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்டுட்டு ஒரு தெளிவான உத்தரவை மனித உரிமை ஆணையம் பிறப்பிக்கணும். ஸ்பீக்கிங் ஆர்டர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் ஆர்டர் போடணும்னு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருது.
அதனால் இது மாதிரிலாம் பண்ணாமல் 4 வரியில் உத்தரவு போட்டாங்க, உங்கள் வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்னா, வழக்கையில் விசாரிக்க ரொம்ப நாள் இழுக்கிறாங்க, வருஷக்கணக்கில் இழுக்கிறாங்க, மாதக்கணக்கில் இழுக்கிறாங்கன்னா, நீங்கள் டைரெக்டாக ஹைகோர்ட்டில் போய் நீதி பேரணை ரிட் பெட்டிஷன் போட்டு நீங்கள் பரிகாரம் தேடிக்கலாம். இல்லைனா வருஷக்கணக்கில் நம்ம அப்படியே காத்திருக்க வேண்டியது தான். என்னுடைய கட்சிக்காரர் வழக்கு வந்து ஒரு பெரிய உதாரணம். இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாரும் சொல்லாத விஷயம், இந்த தீர்ப்போடு நம்ம கொடுத்துக்குவோம். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.